வணக்கம். அன்சர்டைனிட்டிக்கான நியூமரிக்கல். இதில் நான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெலாசிட்டியாக பேகான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மாஸ் 3000 kg. அதோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா +or- 10 pm per meter. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம் கிவன் மாஸ் வந்து 3000, டெல்டா எக்ஸ் வந்து 10 per meter. இதை நான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணாங்கன்னா 10 × 10⁻⁻12, ஸோ 10⁻−11 மீட்டர். ஸோ டெல்டா வி ஃபார்முலா. ஸோ h/4π × m × டெல்டா எக்ஸ். ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட், அதுக்கான வேல்யூ 6.626 × 10⁻−34 kg meter square second -1. ஸோ இதில் சால்வ் பண்ணால் 6.626 × 10⁻−34 kg meter square second -1 divided by 4 × 22/7 mass வந்து 3000 kg and then delta x நமக்கு தெரியும் 10⁻−11 மீட்டர். ஸோ இதில் இருக்கிற மீட்டர் கேஜி கேன்சல் ஆகும். ஸோ பேலன்ஸ் வந்து எனக்கு மீட்டர் செகண்ட் -1. ஸோ இதை சால்வ் பண்ணால் 6.626 × 10⁻−34 divided by 37699.11 into 10⁻−11. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 0.0000175 into 10⁻−27 23 மீட்டர் செகண்ட். இதையும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டெசிமலை நம்ம வந்து கரெக்ட் ஆஃப் பண்ணும்போது 1.75 into 10⁻−27 மீட்டர் செகண்ட் -1 +or-. ஸோ 23, 24, 25, 26, 27. ஸோ 4 டெசிமலை நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் எனக்கு வெலாசிட்டி டெல்டா வீக்கான வேல்யூ. தேங்க்யூ.